ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேர் யோசிக்காமலேயே ஒரு சில வேலைகளை செஞ்சிடறாங்கங்க. அதுக்காக உங்களுக்காக நான் ஓநாய் நரியோட கதையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய கதையை நீங்கள் இமேஜ் பண்ணுங்கள். உங்கள் பிரெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் அப்படின்றது கிடைக்கும். அதாவது வந்துட்டு ஒரு முன்னோட்டம் படம் மாதிரி வந்துட்டு ஓடும். அதை நீங்கள் இமேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹெட்ஃபோனை வந்துட்டு காதில் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக விட்டுருங்க. சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க. இந்த ஒரு கதைக்குள்ளேயே நான் இன்னொரு கதையும் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னொரு கதையை பற்றியும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். அது ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நரி காட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குதுங்க. போயிட்டே இருக்கிற நரிக்கு கொஞ்சம் தூரத்தில் தண்ணி தாகம் அப்படின்றது எடுக்குது. தண்ணி தாகம் எடுத்த உடனே இந்த நரி என்ன செய்யுதுன்னா, இது எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்குது. தண்ணி எங்கேயுமே வந்துட்டு கிடைக்கல. அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த நரி அப்படியே வந்துட்டு சோகமாக பொறுமையாக நடந்து நடந்து சத்தே இல்லாமல், ஏன்னா தண்ணி குடிக்காததுனால சோகமாயிடும் இல்லைங்களா, உடம்பு டயர்டாயிடும் இல்லைங்களா, அதனால் அந்த நரி என்ன செய்யுதுன்னா நடந்து அப்படியே சோகமாக வந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த நரி கண்ணில் வந்துட்டு ஒரு ஒளி ஒன்று படுது. என்னடான்னு பார்த்தா நடந்து வந்துக்கிட்டே இருந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த கிணறை பார்த்த உடனே நரிக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தண்ணின்ட்டு இருந்தேன், ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருந்தேன், எனக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த நரி என்ன செய்யுதுன்னா, அந்த கிணத்துல வந்து தண்ணி அரிக்கிறதுக்காக வாளி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த வாளியில் எகிரி குதிச்ச உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த வாளி கடன்னு வந்துட்டு கீழே போயிடுது. கீழே போன உடனே நரி அந்த வாளியில் இருந்து அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மலன்னு குடிக்குதுங்க. ரொம்ப குடிச்சு வயிறு ஃபுல்லாகி நரி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு யோசனை வந்து மேலே பார்க்குது. மேலே பார்த்த உடனே இவ்வளோ தூரம் நம்ம கீழே வந்துட்டோமே, எப்பட்றா நம்ம இதை தாண்டி மேலே போக போகிறோம் அப்படின்றத நரி அந்த இடத்துல யோசிக்குது. அதுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்குது. நம்ம அவசரப்பட்டு அங்கேருந்து குதிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயலை கரெக்டாக தான் செய்யணும் அப்படின்றத நரி வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த வாளிலேயே வந்துட்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்குங்க. இப்படி நேரம் போக போக இருட்டாகிக்கிட்டே இருக்குது. அந்த நரிக்கு இன்னும் பயம் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க. பயம் அதிகமாகிக்கிட்டே இருந்து நரிக்கு வந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஓநாய் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்துட்டு இருக்குது. அந்த வழியாக வந்துட்டு இருந்த ஓநாய் வந்துட்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து நரியை கேட்குது, ஐயா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு அந்த நரியை பார்த்து வந்துட்டு ஓநாய் கேட்குதுங்க. இந்த நரி உடனே என்ன சொல்லுதுன்னா, இங்கே நம்ம தண்ணி குடிக்க வந்து உள்ளே மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சுதுன்னா இவன் நமக்கு உதவி கூட பண்ண மாட்டான், அதனால் வேறு ஏதாவது தந்திரமாக இந்த இடத்துல யோசிக்கணும் அப்படின்றது வந்துட்டு நரி முடிவு பண்ணி என்ன பண்ணுதுன்னா, இல்லை இங்கே வந்துட்டு மீன், கோழி, ஆடு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஓநாய் என்ன செய்யுதுன்னா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு வாளி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இன்னொரு பக்கம் இருக்கிற வாளியில் எகிரி வந்துட்டு அந்த ஓநாய் குதிச்சிடுது. குதிச்ச உடனே என்ன ஆகும், இந்த பக்கம் வெயிட் அதிகமான உடனே அந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு மேலே வர ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற கீழே இருக்கிற நரி பார்த்தீங்கன்னா சரசரன்னு மேலே வருது. அப்படி மேலே வந்துட்டு இருக்குள்ள ரெண்டு பேரும் ஈக்குவலில் சந்திச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நரி சொன்னிச்சான், நான் இப்போ சொர்க்கத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னிச்சான். அதாவது தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் இருந்ததுனால அதுக்கு வந்துட்டு, அதாவது குழிக்குள்ளே இருந்ததுனால அதுக்கு வெளியில் சுதந்திரமாக சுற்றி திரிஞ்ச இடம்லாம் சொர்க்கமாக மாறிடுச்சு அப்படின்றத நரி வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அது சொல்லிட்டு கீழே இறங்குதான். அப்போ இந்த ஓநாய்க்கு ஒன்றுமே தெரியல, என்ன இது சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கயிறு மேலே ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ நரி வந்துட்டு எகிரி குச்சி அந்த பக்கமாக வந்துட்டு போயிடுச்சு. அங்கேருந்து திரும்பி இந்த ஓநாயை பார்த்த உடனே அதுக்கு இந்த ஓநாய் சொல்லுதான், எங்கே சாப்பாடு இருக்கும்னு நீங்கள் இங்கே ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்லுதான். அப்போ அந்த நரி, நான் மட்டும்தான் முட்டாளுன்னு நினச்சேன், ஆனால் என்ன மாதிரியே நிறையா முட்டாள்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க, அங்கே நான் வந்துட்டு கறி மீனுக்காகலாம் வரல, தண்ணி குடிக்கிறதுக்காக எரி குதித்தேன், இப்போ வந்துட்டு யார் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள நீயும் நான் சொன்னதை நினச்சி நீ எகிரி குதிச்ச, இப்போ நீ உள்ளே போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நரி அங்கேருந்து எகிரி குதிச்சு ஓடி போச்சான். மனுஷங்க நிறையா பேர் இந்த மாதிரி நரி, இந்த ஓநாய் இது மாதிரி தாங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இயற்கையாக வேறு மாதிரி யோசிக்கும், கதைக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு செயல் செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை பற்றி வந்துட்டு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. எடுத்த உடனே வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிடுறாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா, இதில் வந்துட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றத வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா படத்துக்கு வேணால் ஒரு செயல் செய்யக்கூடா யோசிக்காமல் இறங்கிடணும் அப்படின்றத வந்து சும்மா சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாலும் வாழ்க்கையில்
நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு பல முறை வந்துட்டு யோசித்து செய்யறது நல்லதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்துட்டு கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லதுங்க. எப்போவுமே சரி, புத்திசாலிங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஓகே அக்செப்ட், என்ன பார்த்தீங்கன்னா இது கன்வின்ஸ் பண்ணுது, நான் இதை இப்போ உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ கிவ் சம் டைம், அதாவது எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன். அவங்களுக்கு அதே இடத்துல அந்த ரிசல்ட் தெரியும். இது நான் வந்துட்டு செய்ய மாட்டேன், இது நான் செய்வேன், இந்த பிஸ்னஸ் செய்வேன் அப்படின்றது ரிசல்ட் தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கால்குலேட் பண்ணி யோசித்து பார்ப்பாங்க, ஆர்என்டி பண்ணி பார்ப்பாங்க, அதாவது ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதனால் நமக்கு என்ன லாபம், அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, இது உண்மையாலுமே இப்படி தானா அப்படின்றத வந்துட்டு யோசித்து பார்ப்பாங்க. யோசித்து பார்த்துட்டு தான் அதற்கப்புறமேட்டுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா அதற்கான முடிவுகளை வந்துட்டு எடுப்பாங்க. நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தான் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல நம்ம யோசிச்சிருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அப்படின்றது வந்திருக்கும். நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு முறையாவது இந்த ஒரு எண்ணம் அவங்களோட மனசில் வந்திருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த எண்டில் இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்குக்கிட்ட நீங்கள் கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுக்குறீங்க, அப்புறம் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,00,000 பணத்தை வந்துட்டு கொடுக்குறீங்க. அப்போ அந்த குரங்கு வந்துட்டு என்ன செய்யும்? அது உடனே வந்துட்டு ₹1,00,000 பணத்தையா எடுக்கும்? அது என்ன செய்யும்னா அந்த பழத்தை தான் எடுக்கும். ஏன்னா அந்த பணத்தோட அருமை அதுக்கு தெரியாது. அந்த குரங்கு வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்துக்கு என்ன ஆகுமோ அதை மட்டும் தான் வந்துட்டு யோசிக்குமோ தவிர, இந்த ₹1,00,000 எடுத்தால் இதை விட நம்ம வந்துட்டு நிறையா பழங்களை டெய்லியும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகளை எடுக்காது. ஸோ இதுதான் நிறையா பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க. 95% மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிஸ்னஸா இல்லை வந்துட்டு ஜாப்பா அப்படின்ற வந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்னா, ஜாப்பான்னு சொல்லிட்டேன், ஜாபா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அவங்க சூஸ் பண்ணுற சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜாப் தான் முக்கியம், எனக்கு வேலை தான், மாதம் மாதம் எனக்கு சம்பளம் வருதில்ல, நான் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 100% மக்களோட பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் 5% கோடீஸ்வரங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 10 வருஷமோ இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சம்பாதிக்கிறீங்க, சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, சேர்க்கலாம் முடியாது, சம்பாதிக்கிறீங்க அவ்வளோதான். ஸோ அந்த பணத்தை ஒரு பிஸ்னஸ் மேன் கரெக்டான வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலிமா 5 வருஷத்துலேயே ஒருவருடைய வாழ்நாள் சம்பளத்தை எடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்நாள் சம்பளன்றது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பல லட்சங்கள், பல கோடிகள் அப்படின்றது போகும். ஸோ நான் வந்துட்டு மொத்த இதோட சொல்கிறேன், அந்த 95% இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சம்பளம் எல்லாத்தையுமே இந்த ஒரு 5 வருஷத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு ஒரு லாபம் வந்துட்டு கொடுக்கக்கூடியது தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா நிதானம் அப்படின்றது முக்கியம், யோசனைகள் சிந்திக்கிற திறன் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியம். கரெக்டான வந்துட்டு வழியில் கரெக்டாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளாலையும் பிஸ்னஸில் ஒரு முன்னேற முடியும். இந்த நரி கதையை கேட்டிருப்பீங்க, இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த குரங்கு கதையை கேட்டிருப்பீங்க, இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில்